சின்ன கண்ணுக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் தண்ணி. அந்த கரையான் வராமல் இருக்கிறதுக்காக வேப்ப முன்னாக்கு போடுறோம். வெறும் குப்பையை எப்பயுமே செடி வைக்கிறப்ப போடக்கூடாது. பெரிய மரம் அப்படிங்கிறதுனால 5 கிலோ டு 6 கிலோ போடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐக்ரா பாலாஜி. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது நம்ம ஃபார்ம்லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இது 3வது பேஸு. நம்ம பிளான்டேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகனட் பிளான்ட்ஸ், கோகனட் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், நம்ம இன்டர் கிராப்பிங் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கோகனட்ஸ் வந்து இதில் பிளான் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணி பிளான்டேஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து குழி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 days மேலேயே இருக்கும். நல்லா ஆறி கிடக்கு. பிளான்ட் வைக்கிற அளவுக்கு குழியை வந்து ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு டீமு. பின்னாடி ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்ஸ் எல்லாமே அங்கங்கே பரப்பி விட்டு கவரை ஓப்பன் பண்ணி எல்லாம் வச்சுட்டே போயிட்டுருக்காங்க. அடுத்து வெர்மி கம்போஸ்ட் இன்னொரு டீம் வந்து பேக் சைட்லேயே வெர்மி கம்போஸ்ட்டு வேப்ப முன்னாக்கு இதை வந்து போட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க. அடுத்தது இன்னொரு டீம் வந்து பேக் சைடில் பிளான்டேஷன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இது மாதிரி ஒரு சைமல்டேனியஸாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு லைன் படி அப்படியே போயிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து இன்றைக்கி ராஜன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்று 13x13 கவர் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கவர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குழியை வந்து நோண்டி விட்டு போகணும். எப்போவுமே பிளான்டேஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சனி மூலையில் வந்து ஒரு கன்று வைப்போம். சின்ன கண்ணுக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் தண்ணி. ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் 40 லிட்டர் அவ்வளோதான் தேவைப்படும். பெரிய மரங்கிறப்ப 100 லிட்டர் 200 லிட்டர், காய்க்கிற மரம்னா 200 லிட்டர் தேவை. இப்படி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழி எடுத்துக்கணும். குழி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை பிரிக்கிறது இப்போ சொல்லியிருப்பேன். அதாவது கவரை வந்து பாட்டமில் அடியில் பிரிச்சுட்டு மேலே தூக்கிட்டு வச்சுட்டு உள்ளே வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரம் போடலாம். இதில் வந்து உரம் வந்து 2 வகையாக போடணும். ஒன்று வந்து மண்புழு உரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு. வேப்ப முன்னாக்கு எதுக்காக போடுறோம்னா வேர் பூச்சியில் வருது பார்த்தீங்களா, கரையான் வரும். வச்சானே இந்த தேங்காய் மட்டை சாப்பிட்றதுக்கு கரையான் எங்கே இருந்தாலும் வந்துடும். அந்த கரையான் வராமல் இருக்கிறதுக்காக வேப்ப முன்னாக்கு போடுறோம். ரெண்டாவது மண்புழு உரம். மண்புழு உரம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, குப்பை நீங்கள் நார்மலாக சாணக்குப்பை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சாணக்குப்பை வந்து மக்கறக்காக மண்புழு வந்து வந்துடும். கரையான் பிடிக்கும், அதை மக்கறக்காக வரும். அதில் வந்து ஹீட்டு வரும். வெறும் குப்பையை எப்பயுமே செடி வைக்கிறப்ப போடக்கூடாது. மக்குன உரம் தான் போடணும். மக்குன உரம், மண்புழு உரம். நல்ல நொங்குப்பையாக இருந்தால் ஓகே, இல்லைனா மண்புழு உரத்தை தான் போடணும். சரிங்களா? மண்புழு உரம் போட்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹீட்டு இருக்காது, டைரெக்டாக அதில் சத்து இருக்கும். இப்போ வந்து எதுவுமே சத்து, அந்த கவரில் எந்த சத்து இருக்காது. நம்ம வைக்கிறப்ப மண்லேயும் எந்த சத்து இருக்காது. அப்போ உரம் போடுறப்ப தான் அந்த செடி வந்து ஈஸியாக வளரும். அதனால மண்புழு உரம் போடுறோம். போடுங்க. இது வந்து ஒரு மரத்துக்கு, இது வந்து கொஞ்சம் பெரிய மரம் அப்படிங்கிறதுனால ஒரு 5 கிலோ டு 6 கிலோ போடலாம். ஒரு கை வந்து 1 கிலோ கணக்கு வந்துடும். இல்லை 1 கிலோ வந்துடும் ஒரு கை. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, தப்பு இல்லை. இப்போ நம்ம நடு கண்ணை வந்து நேராக பார்த்துக்கணும். எப்பயும் இது பெரிய கண்ணாக இருக்கிறப்ப நேராக பிடிச்சிக்கிட்டு ஓரளவுக்கு பண்ணலாம். சரிங்களா? சின்ன கண்ணெலாம் நல்லாவே அமுத்தி விடலாம். இப்படி பிடிச்சிட்டு இப்படி நல்லா ஏறி முதிக்கணும். முதிக்கிறப்ப தான் அந்த காத்தோட்டம் இருக்கக்கூடாது, வேறு காத்தோட்டம் போகக்கூடாது. மிதிக்கணும். ரைட்டுங்களா? இப்போ தண்ணி விடுறது எல்லாமே தண்ணி வந்து குறுத்துக்கிட்ட நிற்கக்கூடாது, சுற்றி தான் நிற்கணும். ரைட்டுங்களா? குறுத்துக்கிட்டு விட்டோம்னா குருத்தில் ஓரா தண்ணி நிற்கிறப்ப அழுகி போயிடும். பெரிய மரமாக இருந்தால் சஸ்டெயின் ஆகிக்கும். சின்ன மரம்லாம் குருத்தில் விடுறப்ப குருத்து அப்படியே தண்ணி நின்றுட்டே இருந்துச்சுன்னா பிடுங்கணும், உருகிட்டு வந்துடும். அப்புறம் வீணாக போயிருக்காங்க. அதனால் தண்ணி வந்து சுற்றி தான் நிற்கணும். சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு ஃபார்ம்லேண்ட் டெவலப்மெண்ட் சம்மந்தமான என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐக்ராப் அக்ரிகல்ச்சரை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.